இந்த புக் லான்ச் நான் வந்து இதே தான் நம்ம அந்த ஸ்டேஜில் சொன்னதான். இந்த ஒரு காமிக் புக் அப்படிங்கிறது வந்து காமிக் புக் தாண்டி அந்த கிராஃபிக் நாவல் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அதிகமாக இருக்குது, பட் தமிழில் அதுக்கு அவ்வளோ தூரம் நிறைய இல்லைங்கிற மாதிரி பட்டுச்சு. அண்ட் அது இவங்க கொடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தமிழில் கிராஃபிக் நாவல்ங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இரும்பு கை மாயாவி வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக் நாவலாக தான் இருந்தது. அண்ட் படங்களுக்கு முன்னாடி அந்த புக்ஸ் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் டு கெட் இன் டு சினிமான்னு நான் நினைக்கிறேன். அது லேட்டராக இங்கே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கிராஃபிக் நாவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வகையில் அப்கமிங் இந்த ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த கிராஃபிக் நாவல் தமிழ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை கொண்டு வந்ததுக்கும் அதை எழுதுனதுக்கும் முதல்ல அமிர்தராஜ் சார் அண்ட் அவங்களோட டீம் இந்த கார்கி சார் அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் புக் ஒரு 10 days முன்னாடியே படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ அதோட செகண்ட் எடிஷன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. நீங்கள் ஒரு டிசி காமிக்ஸ் தான், ஸோ தமிழில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காமிக்ஸ் வந்து பார்க்குறீங்க? நான் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா டிசி புக்கெலாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்குற அளவுக்குலாம் நமக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்போஷரும் இல்லை, அண்ட் அது கிடைக்கவும் கிடைக்காது. லேட்டராக நம்ம சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு நாங்கள் எங்கே கிடைக்குங்கிறலாம் தேடி பிடிச்சி வாங்க முடியறதா இருக்குது. ஸோ அதான் இரும்பு கை மாயாவி அப்புறம் மூமுடி வீரன் இதெல்லாம் தவிர நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சதே இல்லை. அதுவுமே லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 9th 10th வரதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகிறது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகங்கள் இருக்குது. மற்றபடி இந்த கிராஃபிக் நாவல்லாம் நிறைய அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேட்டர் ஸ்டேஜில் இந்த பிக் பபுள் சீவிங்கம்க்குலாம் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிட்டுலாம் இருந்தேன். பட் லேட்டராக அது இல்லை. பட் தமிழில் இப்போ வருதுங்கிறது பெரிய இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். காமிக்ஸ்லேருந்து படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காமிக்ஸ் படமாக வரது வாய்ப்பு இல்லை, அது எல்லாமே ஃபியூச்சர் தானே. இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல கிட்டாமல் இது ரெண்டாவது இது வந்து எவ்வளோ தூரம் இதுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குங்கிறது அவருக்கும் தெரியணும். அண்ட் ரெண்டாவது ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் புக் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே எல்லா இடங்கள்லையுமே ஒரு போதுமான வரவேற்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நடந்தது. அதே மாதிரி விஜய் சார் வந்து 2 படங்கள் படம் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கடைசி படம் இல்லை இல்லை புக் சம்மந்தமாக மட்டும் பேசிக்கலாமே இது. ஏன்னா இது அவங்களோட ஈவெண்ட் இது. அந்த ஈவெண்ட் இன்னொரு நாள் நம்ம அடுத்த ப்ரெஸ் மீட் வரும்போது வேறு ஏதாவது இல்லைண்ணா எப்படியும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று வருவேன் சார். அது சம்மந்தமாக இருக்கும்போது நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை சார், எழுதிட்டு இருக்கேன் சார். சாரோட அப்பப்போ பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு, நிறையா இருக்குது. ஸோ இன்னும் 2-3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் இருக்கிறதால இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எழுதுறது தான். அதனால தான் நான் வெளியில் வரதில்லை. அந்த நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட நிறுத்திட்டேன் ஒரு 1.5 மாதமாக. ஸோ அதை எப்படி சொல்லிக்கிறேன். அது ஆர்கேஎஃப்ஐ சம்மந்தமாக ஸ்ருதிஹாசன் அவங்க சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை அதான் அது அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் என்ன இல்லை சார், அது என்னோட ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் சார். அது கொஞ்ச நாள் ஆகும் சார். முதல்ல இந்த வேலையெல்லாம் மற்ற படங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அது பண்ணுவேன் சார். நான் முன்னாடியே நிறைய பேட்டிகள் சொல்லியிருப்பேன். இந்த காமிக் புக்ஸ்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எவ்வளோ விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷில் ஐ மீன் புதுசு இல்லை, நிறைய பார்த்துருக்கோம். பட் தமிழுக்கு அதை திருப்பி இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது. ஸோ இது கன்னியூ ஆகணும். ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இரும்பு கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது காமிக் புக். அது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் போது இந்த வேலை கொண்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் அதை பார்க்குறேன். நான் படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10 days முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷன். அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ அந்த வகையில் இது மட்டும் இல்லை, இந்த இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லாண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புது முயற்சி இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கீப் டூயிங் திஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் இன் வாட் யூ டு. தேங்க்யூ. Thank you so much, sir. He wasn't just